Praise the Lord. Praise the Lord. இந்த ஆழமான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புனித மத்தியா திருத்தூதர் விழாவின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவரின் அமைதியும் சமாதானமும் உங்களோடு எப்பவும் இருக்கட்டும். ஆமா. விதிகளும் சட்டங்களும் நம்முடைய சுதந்திரத்தை பறிக்குதா இல்ல நம் உயிரை காப்பாத்துதா? நாம சுதந்திரமா இருக்கிறோமா இல்ல பாதுகாப்பா இருக்கிறோமான்னு நீங்க எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. பல நேரங்கள்ல அன்பிற்கும் அடிமைத்தனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தவறா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அது உண்மைதான். இன்னைக்கு இத பத்தி தான் நாம விரிவா பேச போறோம். இன்னைக்கு இந்த அருமையான நாளுக்காக நாம ஆண்டவருக்கு ஒரு விரிவான நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். அன்பான விண்ணகத் தந்தையே, நேற்றைய இரவின் அமைதிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காகவும் நீர் எங்களுக்கு அளித்திருக்கும் புதிய கிருபைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கிய இந்த அற்புதமான வாழ்விற்காகவும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் உம்முடைய தியாக அன்பிற்காகவும் உம்மை போற்றுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இன்று நாங்கள் தியானிக்கவிருக்கும் இந்த நாளின் வாசகம் எங்கள் உள்ளங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்க தகுதியற்றவர்களாது இருந்தாலும் எங்களை தேடி வந்து பேர் சொல்லி அழைத்து உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்த உமது பேரன்பை நிலைத்து உம்மை போற்றுகிறோம். எங்களை உமது பணியாளர்களாக மட்டும் விட்டுவிடாமல் உமது நண்பர்களாக உயர்த்திய அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமா. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் அனைவருக்கும் உம்முடைய பாவ மன்னிப்பு, குணமளிக்கும் வல்லமை, எல்லையற்ற இரக்கம் மற்றும் கிருபை கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரின் வாழ்விலும் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் கிடைக்க வேண்டும் என்று ஆழமாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தின் நாளாக அமையட்டும். ஆமென். நம்பிக்கையாளர்களும் சமூகங்களும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கவும் ஒற்றுமையுடன் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆமென். தலைவர்கள், திருப்பணியாளர்கள் மற்றும் சேவை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தூய ஆவியால் வழிநடக்கப்படவும், இளைஞர்களும் குடும்பங்களும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் கனிகளை தரவும் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே. திருச்சபை தனது பணி, அன்பு மற்றும் சாட்சியத்தில் ஒன்றிணைந்து நிற்கவும், எங்கள் மூலிகத்தின் வழியாக எங்கள் இசையும் போதனையும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து கொள்ளவும், சேவையில் கனி தரவும் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பேரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களது ஜெப தேவைகளை கமெண்ட்லியோ அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப்லியோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். கண்டிப்பா நாங்க ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற ஆழமான பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஸ்டோரி பகிரணும்னு நினைக்கிறேன். ஓ, சொல்லுங்க, கேப்போம். கற்பனை செஞ்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய மேடை நாடக குழு இருக்கு. அதுல பல வருஷமா ஒருத்தர் பின்னணி நடிகரா, அதாவது ஒரு அண்டர்ஸ்டடி மாதிரி இருக்காரு. அதாவது முக்கிய நடிகருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவரை நடிக்கணும், அவ்வளவுதானே? சரியா சொன்னீங்க. பல வருஷமா எல்லா வசனங்களும் மனப்பாடம் செஞ்சுட்டு திரைக்கு பின்னாடி இருட்டிலேயே நின்னு அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை யாருக்குமே தெரியாது. அவர் பேரை கூட யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆமா. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த நாடகத்தின் மாபெரும் முதல் காட்சி அரங்கேறும் போது நாடக இயக்குனர் அவரை பார்த்து, இன்னைக்கு நீதான் முக்கிய கதாநாயகன், மேடைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வாவ்! அந்த நிமிஷம் அவருக்குள்ள ஒரு பயம் கலந்த பெரிய ஆச்சரியம் வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். யாருமே கவனிக்காத ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமா, அந்த உணர்வை வார்த்தையால சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பிரம்மாண்டமான மேடை, மறுபக்கம் நானா, என்ன ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. உண்மைதான். நீங்க சொன்ன இந்த ஸ்டோரி இன்னைக்கு நாம அலச போற விஷயத்துக்கு ஒரு அற்புதமான திறவுகோல்னே சொல்லலாம். ஆமா. இன்றைய ஆழமான பார்வையில் நாம் எப்படி ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும், பணியாளர் அப்படிங்கிற ஒரு சாதாரண நிலையிலிருந்து நண்பர்கள் என்ற மிக உயர்ந்த நிலைக்கு எப்படி உயர்த்தப்படுகிறோம் என்பதையும் திருவிவிலிய வாசகங்கள் வழியாக பார்க்க போறோம். இது ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு மட்டும் கிடையாது. இன்னைக்கு இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான நேரடி அழைப்பு. மிகச்சரி. நாம நேரா முதல் வாசகத்துக்குள்ள போவோம். திருத்தூதர் பணிகள் நூல் முதல் அத்தியாயத்துல ஒரு சுவாரஸ்யமான சூழல் நிலவுது. பேதுரு எழுந்து நிக்கிற அந்த அறையே கொஞ்சம் மனக்கண்ணில நினைச்சு பாருங்க. இயேசு விண்ணேற்றம் அடங்கிட்டாரு. ஆமா, ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் அந்த மாடி அறையிலே கூடியிருக்கிறாங்க. அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு பக்கம் இயேசுவோட பிரிவு,
இன்னொரு பக்கம் தங்களோட 3.5 வருஷமா சாப்பிட்டு தூங்கி ஒன்றாக பயணித்த யூதாஸின் துரோகம். நினைச்சு பார்க்கவே ரொம்ப வலியா இருக்கு. உண்மைதான். அந்த நேரத்துல பேதுரு சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். ஒரு நிமிஷம், இதை கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? ஆண்டவர் இயேசுவால் நேரடியாக ஜெபித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரே வழிமாறி போனார் என்றால் அது எப்பேற்பட்ட அதிர்ச்சியை அந்த குழுவிற்கு அளித்திருக்கும். நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையில கூட இவரை நம்பி இறங்கலாமே, இவர் நல்லவர் தானே அப்படின்னு நினைச்சு நாம ஏமாந்திருப்போம். இங்க இயேசுவே தேர்ந்தெடுத்த ஆளுக்கே இந்த நிலைமைனா அந்த 120 பேருக்கு நம்ம தலைவரோட முடிவே தப்பா போயிருச்சே, இனிமே நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம்ல. வந்திருக்கும். அப்ப பேதுரு ஏன் பதற்றப்படல? அவர் எப்படி அந்த பயத்தை எதிர்கொள்றார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. பேதுரு பதற்றப்படாம இருக்க காரணம், அவர் அந்த பிரச்சனைய மனிதர்களுடைய பலவீனத்தின் பார்வையிலிருந்து பார்க்கல. அவர் ஒட்டுமொத்த படத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தின் பார்வையிலிருந்து பார்க்கறாரு. ஓ, அதாவது அந்த பரந்த பார்வையை அவர் வச்சிருந்தாரு. சரியா சொன்னீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, யூதாஸின் வீழ்ச்சி தற்செயலாக நடந்த ஒரு விபத்து அல்ல. ஆண்டவர் இயேசு ஏமாந்து போகவில்லை. மாறாக தூய ஆவியால் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த இறைவாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அப்படிங்கறத அவர் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுறாரு. அதாவது ஆண்டவரோட பார்வையில எதுவுமே கட்டுப்பாட்டை மீறி போகலன்னு சொல்றீங்களா? 100% அதுதான் உண்மை. திருப்பாடல்கள் நூல்ல அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடியிருக்காதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறத அவர் நினைவுபடுத்துறார். வாவ், அந்த இறைவாக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. ஆமா, திருவிவிலியத்தின் வாக்கை மையப்படுத்துவதன் மூலமாக பேதுரு அந்த 120 பேருக்கும் ஒரு பெரிய ஆறுதலை தராரு. பயப்படாதீர்கள், மனிதர்கள் துரோகம் செய்யலாம், தடம் மாறலாம், ஆனா ஆண்டவரின் திட்டம் ஒருபோதும் மனிதர்களின் பலவீனத்தால் தோற்று போகாது அப்படிங்கிற உண்மையை உணர்த்துறார். இது இன்றைய நவீன வாழ்வியலுக்கு நமக்கு தரும் மிகப்பெரிய பாடம். பாத்தீங்களா? நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க சொந்த பந்தங்களுக்கு நடுவுலயோ ரொம்ப நம்பியவர்கள் உங்களை ஏமாற்றினாலோ அல்லது விட்டு விலகுனாலோ நீங்க தோண்ட விடக்கூடாது. கண்டிப்பா கூடாது. இப்போ அடுத்த கட்டத்தை பாருங்க. அந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புறாங்க? அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு திருப்பாடல்கள் நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த வேறொருவர் யார்? யார வேணாலும் ரோட்ல போறவங்கள கூப்பிட்டு அந்த பதவியில உட்கார வச்சிடலாமா? நிச்சயமா முடியாது. இங்கதான் பேதுரு ரொம்ப தெளிவான சில தகுதிகளை, அதாவது சில நிபந்தனைகளை முன்வைக்கிறாரு. இந்த இடம்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பேதுருவா இருந்தா யூதாஸ் செஞ்ச துரோகத்தால மக்கள் மத்தியில நமக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். அதனால வெளியில இருந்து ஒரு பெரிய அறிவாளியையோ நல்லா பேச தெரிஞ்ச ஒரு திறமைசாலியையோ கொண்டு வந்து அந்த பதவியில உட்கார வச்சு நம்ம இமேஜ சரி பண்ணலாம்னு நினைச்சிருப்பேன். அதுதான் மனித இயல்பு. ஆனா பேதுரு அப்படி செய்யல. அவர் என்ன நிபந்தனை வைக்கிறாரு? யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை தொடர்ந்து கூடவே இருந்த ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான தகுதி. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு பெரிய கட்டிடத்துல ஒரு தாங்கு தூண் திடீர்னு உடைஞ்சு விழுந்துருது. அந்த இடத்துல நீங்க வெறும் அழகுக்காக ஒரு மரக்கட்டையை வைக்க முடியாது. ஆமா, வச்சா கட்டிடம் சரிஞ்சிரும். அந்த கட்டிடத்தோட முழு எடையையும் தாங்கக்கூடிய அதே உறுதியான மெட்டீரியலால செய்யப்பட்ட இன்னொரு தூணைத்தான் வைக்கணும். அந்த மாதிரி இங்க என்ன தகுதி எதிர்பார்க்கப்படுது? நீங்க சொன்ன அந்த தாங்குத்தூண் ஒப்புமை ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா அவங்க தேடினது வெறும் ஒரு நிர்வாகி அல்ல, ஒரு சாட்சியை. ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க வேண்டும் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். சாட்சியாய் விளங்க, இதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்குல்ல. கண்டிப்பா. இதை நம்ம மூல மொழியின் பின்னாடியில பார்த்தா இதோட ஆழம் இன்னும் நல்லா புரியும். கிரேக்கத்தில் சாட்சி என்பதற்கு மார்டிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓ, மார்டிஸ். ஆமா, இதிலிருந்து தான் ஆங்கிலத்துல மார்ட்டியர், அதாவது மறைசாட்சி அப்படிங்கிற வார்த்தையே பிறந்தது. வாவ், அப்போ சாட்சி என்பது கோர்ட்ல போய் நின்னு நான் இத பார்த்தேன் அப்படின்னு சொல்ற சாதாரண பார்வையாளர் கிடையாது. கிடையவே கிடையாது. முதல் நூற்றாண்டுல இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருப்பது என்பது மரண முத்திரையை கழுத்தில் கட்டிக்கொண்டு அலைவதற்கு சமம். பயங்கரமா இருக்கே. ஆமா, அவங்க எப்ப வேணாலும் கொல்லப்படலாம். அதனால் சாட்சி என்பது வெறும் கண்ணால் பார்த்தவர் என்பது மட்டுமல்ல, அதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணிப்பவர், தேவைப்பட்டால் தன் இரத்தத்தை சிந்த தயாராக இருப்பவர். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு நேற்று வந்த ஒருவரையோ அல்லது சில காலம் மட்டும் கூடவே இருந்துட்டு போனவரையோ தேர்ந்தெடுக்க முடியாது. அதனாலதான் அந்த தொடர்ச்சி ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. கரெக்ட். இயேசுவின் போதனைகளையும் அவர் செய்த அருஞ்செயல்களையும், முக்கியமா அவருடைய பாடுகளையும்
இறப்பையும் இறுதியாக அவர் உயிர்த்தெழுந்ததையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை உறுதியாக உடனிருந்து பார்த்த ஒரு நபர்தான் அந்த வலியை தாங்க முடியும். கண்டிப்பா. இன்றைய உலகில் உண்மையான தலைமைத்துவம் என்பது எதில் அடங்கியுள்ளது என்று பார்த்தால் அது திறமையில் மட்டுமில்லை, இந்த நிலைத்தன்மையில்தான் அடங்கியுள்ளது. நிலைத்தன்மை ரொம்ப அழகான வார்த்தை. எல்லாம் நல்லா இருக்கும்போது கூடவே இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் வரும்போது விலகி போகிறவர்கள் உண்மையான சாட்சிகளாக இருக்க முடியாது. நீங்க சொல்றது 100% உண்மை. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு நபர்னா உங்க வாழ்க்கையில இதை பொருத்தி பாருங்க. உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை பார்க்கற இடமா இருக்கட்டும், இக்கட்டான நேரங்களிலும் நீங்க எப்படி பயணிக்கிறீங்க, எவ்வளவு உறுதியாக நிற்கிறீங்க என்பதுதான் உண்மையான அளவுகோல். திறமைசாலியா இருக்கிறத விட நம்பகத்தன்மை கொண்டவராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா சொன்னீங்க. இப்போ அந்த 160 பேருக்குள்ள இருந்து இந்த கடினமான தகுதிகளுக்கு உட்பட்ட 2 பேரை முன்னிறுத்துறாங்க. யார் அந்த 2 பேர்? ஒருவர் யோசேப்பு, இவருக்கு பர்சபா என்ற பெயரும் உண்டு, யுஸ்து என்ற பெயரும் உண்டு. மற்றொருவர் மத்தியா. இருவருமே ஆரம்பத்திலிருந்து இயேசுவோட கூடவே இருந்தவங்க. இருவருமே சமமான தகுதி பெற்றவர்கள். இப்போ இந்த 2 பேர்ல யார செலக்ட் பண்றது? இருவருமே சிறந்தவங்க. இங்கதான் திருத்தூதர்கள் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அவங்க செஞ்ச முதல் விஷயம் ஜெபம். ஆமா, ஜெபம்தான் அவங்களோட முதல் ஆயுதம். மனித அறிவுக்கு எட்டின வரைக்கும் அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு மேல அவங்க தங்களுடைய அறிவையோ அல்லது நாமே தேர்ந்தெடுத்தோம் என்ற கர்வத்தையோ தேடவில்லை. அவர்கள் ஆண்டவரிடம் முழுமையாக சரணடைந்து ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்தோட வார்த்தைகளை கவனிங்க. ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு விட்டுச் சென்ற இந்த இடத்தை நிரப்ப இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்காக காண்பியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாம், வெளிப்புற தகுதிகளை மனிதர்கள் பார்க்க முடியும், ஆனால் உள்ளங்களை அறிபவர் ஆண்டவர் மட்டுமே. அவர்களுக்கு யூதாஸின் சம்பவம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. யூதாஸ் வெளியில் பார்க்க மிகச்சிறந்தவனாக தெரிந்தான், பணப்பையை வைத்துக் கொள்ளும் அளவுக்கு நம்பிக்கைக்குரியவனாக தெரிந்தான். ஆனால் அவன் உள்ளம் எப்படிப்பட்டது என்பது ஆண்டவருக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. ஆமா, அது ஒரு கசப்பான உண்மை. அதனால மீண்டும் ஒருமுறை மனித கண்களை நம்ப அவர்கள் தயாராக இல்லை. ஆனா ஒரு நிமிஷம், எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. இதை கேட்டுட்டு இருக்கிற நவீன பார்வையாளர்களுக்கும் கண்டிப்பா இந்த கேள்வி வரும். சொல்லுங்க. ரொம்ப ஆழமா ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? சீட்டு குலுக்கி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதை படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது என்ன லாட்டரி சீட்டா, இல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி காயின் டாஸ் பண்ற மாதிரி இல்லையா? பாக்குறதுக்கு அப்படிதான் தோணும். இது எப்படி இறைவனின் சித்தமாக இருக்க முடியும்? 2 பேர் பேரை எழுதி போட்டு குலுக்கி எடுத்து அதுல வர அப்போஸ்லரா ஆக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? இது கொஞ்சம் விசித்திரமா தெரியலையா? இது ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கும் அப்படிதான் தோணும். ஆனா இதை நம்ம இன்றைய பார்வையிலிருந்து, அதாவது லாட்டரி, சூதாட்டம் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கக்கூடாது. அப்போ எப்படி பார்க்கணும்? பழங்கால யூத மரபில், மூலமொழியின் கலாச்சார பின்னணியில் இதை பார்க்க வேண்டும். ஓ, அப்போ இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. திருவிவிலிய பின்னணியில் சீட்டு குலுக்கல் என்பது அதிர்ஷ்டத்தை நம்பும் செயல் கிடையாது. மனித அறிவால கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியானவர்களை கண்டறிந்த பிறகு, ஆண்டவரே, எங்களின் மனித அறிவு இவ்வளவுதான், இதற்கும் மேலாக எங்களுக்கு தெரியாது, எனவே எந்தவித மனித சார்பும் இல்லாமல் இறுதி முடிவை உம்முடைய கரத்தில் முழுமையாக விட்டுவிடுகிறோம் என்று தங்களை முழுமையாக கையளிக்கும் ஒரு உன்னதமான செயல்தான் அது. வாவ், அதாவது ஒரு முழுமையான சரணடைதல். ஆமா, நீதிமொழிகள் நூலில் ஒரு மிகச்சிறந்த இறைவாக்கு இருக்கிறது. சீட்டு மடியில் போடப்படும், ஆனால் முடிவு முழுவதும் ஆண்டவர் செயலாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டு எனக்கு பிடிக்காதவங்கள ஒதுக்கி வைக்கிற அந்த மனித அரசியல் உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க செஞ்ச ஒரு சரணடைதல் செயல்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. தாங்களே தேர்ந்தெடுத்தோம் என்ற கர்வம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், தங்களுக்குள் எந்தவிதமான பிரிவினையோ கட்சி பேதமோ வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த முறையை கையாண்டார்கள். இது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ எந்த மனிதனும் நான் தான் இவரை தேர்ந்தெடுத்தேன் என்று உரிமை கொண்டாட முடியாது. அது முழுமையாக ஆண்டவரின் விருப்பமாக மட்டுமே இருக்கும். அந்த சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். வாவ், இது உண்மையிலேயே ஒரு கண் திறக்கிற விளக்கம். நாமும் பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில 2 நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம குழம்புவோம். ஆமா, அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். அப்போ நம்ம அறிவுக்கு எட்டின வரைக்கும் யோசிச்சுட்டு, ஆண்டவரே உங்க சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் அப்படின்னு இறுதி முடிவை அவர் கையில முழுமையா சரணடைய செய்யறது எவ்வளோ பெரிய அமைதியை தரும்னு இப்ப புரியுது. நம்ம வாழ்க்கையிலயும் இந்த சரணடைதல் தேவை. அதுதான் இந்த முழு வாசகத்தின் மைய கருத்தே.
மனிதர்கள் ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் ஒருபோதும் தவறான முடிவை நமக்கு தரமாட்டார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை இது நமக்கு தருகிறது. இழப்பு என்பது ஒரு முடிவல்ல, அது ஆண்டவரின் திட்டத்தில் ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாசல் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு ஆணித்தரமாக உணர்த்தியிருக்கிறது. இருளிலிருந்து ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கும். உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வி என்ன விட விரும்புறேன். என்ன கேள்வி அது? மத்தியா திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது நமக்கு தெரியும். அவரை பத்தி படிச்சிட்டோம். அதை நாம் ஒரு பெரிய விழாவாகவும் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த சீட்டுக்குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்படாத யோசேப்பு பர்சபாவின் நிலை என்னவாக இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா அது ரொம்ப வலி நிறைந்த ஒரு இடமா இருந்திருக்கும். நிச்சயமா அவருக்கும் அதே தகுதி இருந்தது. அவரும் ஆரம்பத்திலிருந்து இயேசுவோட நடந்தவர் தான். அவரும் ஆவலோட காத்திருந்திருப்பார். ஆனா அவர் பெயர் வரவில்லை. அந்த நிமிடத்துல அவர் என்ன நினைத்திருப்பார்? அதற்காக அவர் கோபப்பட்டிருப்பாரா? எனக்கு இந்த பதவி கிடைக்கல, நான் போறேன் அப்படின்னு சபையை விட்டு விலகி இருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. அவர் மனம் தளராமல் தொடர்ந்து ஆண்டவரின் சீடராகவே ஒரு அமைதியான விளம்பரமில்லாத சாட்சியாக பயணித்திருப்பார் அல்லவா? அதுதான் உண்மையான சாட்சிய வாழ்வு. பதவிக்காகவோ பேருக்காகவோ அல்லாமல் ஆண்டவருக்காக மட்டுமே வாழ்வது. நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, சில நேரங்களில் உங்க குடும்பத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ அல்லது சபையிலோ நீங்க முழு தகுதியோடு இருந்தும் நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆமா, பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். உங்களை தாண்டி வேறொருவருக்கு அந்த பதவி போயிருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? யோசேப்பு பர்சபாவைப் போல அங்கீகாரம் கிடைக்காத போதும் ஆண்டவரின் பணியில் தொடர்ந்து நிலைத்திருக்க தயாராக இருக்கிறோமா, இல்ல விரக்தி அடைந்து விலகி போகிறோமா? இந்த ஒரு கேள்வியோடு இன்று நாம் சிந்திப்போம். மிகவும் ஆழமான ஒரு சவால் இது. நாம் அனைவரும் அந்த நிலைத்தன்மையையும் சரணடையும் மனநிலையையும் ஆண்டவரிடம் கேட்டுப் பெறுவோம். பல வருஷமா யாருக்கும் தெரியாம உழைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை யாருமே கவனிக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு மத்தியா ஒரு பெரிய முன்னுதாரணம். உண்மைதான். மனிதர்கள் உங்களை கவனிக்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமா, நாம தான் ஆண்டவரை தேடி போறோம்னு பல நேரங்கள்ல தப்பா நினைச்சுக்கிறோம். கரெக்ட். ஆனா இன்றைய நற்செய்தியில யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்க. இது ஆண்டவர் இயேசு சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பாக பேசின ரொம்ப உணர்வுபூர்வமான வார்த்தைகள். 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அங்கதான் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு பக்கம் அன்புன்னு சொல்றாரே, ஆனா இன்னொரு பக்கம் கட்டளைகள்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். அதாவது அன்புங்கிறது ஒரு உணர்வு தானே, அது சுதந்திரமா வரணும். ஆனா விதிகளும் கட்டளைகளும் அந்த சுதந்திரத்தை கட்டுப்படுத்துற மாதிரி இல்லையா? கட்டளைகளை கடைபிடிக்கிறது எப்படி அன்பா மாறும்? ரொம்ப சரியான கேள்வி. இன்னைக்கு நிறைய பேரு அன்புங்கிறதையும் விதிகளையும் ஒண்ணுக்கொன்னு எதிரானதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா எந்த கட்டுப்பாடும் இல்லாத அன்பு அன்பே கிடையாது. அது ஒரு விதமான புறக்கணிப்பு. எப்படி அப்படி சொல்றீங்க? விதிகள்னாலே ஒரு கட்டுப்பாடு தானே. அதுக்கு ஒரு சின்ன உப்புமை சொல்றேன். இப்போ ஒரு அப்பா தன் 5 வயசு குழந்தைய ஒரு பெரிய கூட்டமான சந்தைக்கு கூட்டிட்டு போறாருன்னு வச்சுக்குவோம். ஓகே, சந்தைனா ரொம்ப கூட்டமா இருக்குமே. ஆமா, வண்டிகள் எல்லாம் குறுக்கையும் நெடுக்குமா போயிட்டு இருக்கும். அந்த அப்பா தன் குழந்தையோட கைய ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, என் கைய விட்டுறாத, என் பின்னாலேயே வான்னு கட்டளையிடுறாரு. ஆமா, குழந்தை வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயாவது ஓட பாக்கும். கரெக்ட். குழந்தையோட பார்வையில அந்த பிடி ஒரு கட்டுப்பாடா சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தெரியலாம். கொஞ்சம் வலியா கூட இருக்கலாம். ஆனா அந்த அப்பா ஏன் அப்படி செய்யறாரு? குழந்தை தொலைஞ்சு போயிடக்கூடாது, வண்டியில அடிபட்டு கூடாதுன்னு தானே. எக்ஸாக்ட்லி. அந்த சட்டம், அந்த கட்டுப்பாடு அதிகாரத்தோட வெளிப்பாடு இல்ல. அதுதான் தான் பாதுகாக்கும் அன்பு. ஆண்டவரோட கட்டளைகளும் அதே மாதிரிதான். உலக மாயைகள்ல நாம தொலைஞ்சு போகாம இருக்க அவர் கொடுக்கிற பாதுகாப்பு தான் அந்த கட்டளைகள். வாவ், ரொம்ப அருமையான விளக்கம். கூட்டத்துல தொலைஞ்சு போகாம இருக்க அப்பாவோட கைய பிடிச்சுக்கிறத போலதான் ஆண்டவரோட கட்டளைகளும். இப்போ எனக்கு அந்த நிலைத்திருத்தல்ங்கிற வார்த்தை தெளிவா புரியுது. இதுல இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு. மூலமொழியான கிரீக்கத்துல பாத்தீங்கன்னா அன்புங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆனா இங்க ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தை அகாபே. அந்த அகாபே அன்புக்கும் நாம சாதாரணமா சொல்ற அன்புக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்கு. சாதாரண அன்புங்கிறது ஒரு உணர்ச்சி, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு மாறிடும். ஆனா அகாப்பேங்கிறது நிபந்தனையற்ற தியாகம் நிறைந்த அன்பு.
அது ஒரு முடிவு. நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன்னு எடுக்கிற தீர்மானம் தான் அகாப்பே. ஓ, அப்ப இந்த அகாப்பே அன்புல தான் ஆண்டவர் நம்ம நிலைத்திருக்க சொல்றாரு. ஏதோ சண்டே மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வர மாதிரி இல்லாம இது ஒரு நிரந்தரமான உறைவிடமா இருக்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு மன அழுத்தத்திலையும் தனிமையிலையும் தான் வாழ்றாங்க. ஆமா, சோஷியல் மீடியால எத்தனை லைக்ஸ் வருதுன்னு தேடி ஓடுறாங்க. அதெல்லாம் தற்காலிகமான சந்தோஷம்தான், மூளையில சுரக்கிற ஒரு சின்ன கெமிக்கல், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை சொன்னேன்னு. அந்த அகாப்பே அன்பை படைப்பிடிக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி தான் நிறைவான மகிழ்ச்சி. உண்மைதான். ஆனா அடுத்த வசனங்கள்ல வர்ற விஷயம்தான் கொஞ்சம் மலைப்பா இருக்கு. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது அன்போட உச்சக்கட்டம். உயிரை கொடுக்கறதுனா ரொம்ப பெரிய காரியமாச்சே. ஒரு சாதாரண மனுஷனா எப்படி தினமும் உசுரை கொடுக்க முடியும்? எல்லாரும் ரத்த சாட்சியா மரிக்கணுமா? அப்படி இல்ல. உடல் ரீதியா மரிக்கிறது மட்டும் உயிர் கொடுக்கறது கிடையாது. ரொம்ப அழகா இத புரிஞ்சுக்கலாம். உயிரை கொடுக்கறதுங்கிறது அன்றாட வாழ்க்கையில நம்மோட ஈகோவை, நம்ம சுய விருப்பங்களை மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறது தான். ஓ, சுயத்தை அழிக்கிறதுன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க. 2 பேருமே நான் சொல்றதுதான் சரின்னு நினைப்பாங்க. ஆமா, ஈகோ பிரச்சனை அங்க பெருசா இருக்கும். கரெக்ட். அந்த நேரத்துல குடும்பத்தோட சமாதானத்துக்காக தான் பக்கம் நியாயம் இருந்தாலும் தன்னோட ஈகோவை விட்டு கொடுத்து ஒருத்தர் அமைதியா போறாரு பாருங்க. அங்க அவர் தன் சுயத்திற்காக மரிக்கிறாரு, தன்னோட துணைக்காக உயிரை கொடுக்கறாருன்னு அர்த்தம். ஆஹா, இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். நான் கூட இது இன்னொரு கோணத்துல பாக்குறேன். இப்போ ஆபீஸ்ல 4 முழுக்க வேலை செஞ்சுட்டு ரொம்ப சோர்வா ஒரு அப்பா இல்ல அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்து மொபைல் போனை எடுத்துட்டு சோஃபால சாஞ்சிருவாங்க. ஆமா, ஆனா அந்த நேரத்துல குழந்தை ஓடி வந்து ஸ்கூல்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப உற்சாகமா சொல்லுது. அப்போ நான் டயர்டா இருக்கேன் அப்புறம் பேசுன்னு சொல்லாம மொபைலை ஓரமா வச்சுட்டு அந்த குழந்தைக்காக முழு கவனத்தையும் கொடுக்கறாங்க பாருங்க. அது கூட உயிரை கொடுக்கிற தியாக அன்பு தானே? சந்தேகமே இல்ல. உண்மையை சொல்லணும்னா போர்க்களத்துல ஒரு முறை உயிரை கொடுக்கறத விட இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம சுய ஆசைகளை விட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இதுதான் அன்றாட வாழ்க்கையில நாம காட்டுற அகாபே அன்பு. ரொம்ப தெளிவா இருக்கு. அடுத்து 15வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், உங்களை நண்பர்கள் என்றேன்னு. இது எவ்வளவு பெரிய மாற்றம்! ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவுக்கும் நண்பர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரொம்ப பெரிய புரட்சி இது. இதை இன்னும் ஆழமா புரியணும்னா மறுபடியும் கிரேக்க மொழிக்கு போகணும். அங்க பணியாளருங்கிறதுக்கு டூலோஸ், அதாவது DOLOSன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. டூலோஸ்னா வெறும் வேலைக்காரன் இல்லையா? வேலைக்காரன் இல்ல, அடிமை. ஒரு எஜமான தான் அடிமை கிட்ட வெறும் கட்டளைகளை மட்டும்தான் கொடுப்பான். நான் ஏன் இதை செய்ய சொல்றேன், என் மனசுல என்ன இருக்குன்னு விளக்க மாட்டான். ஓ, கேள்வி கேட்காம வேலை செய்யணும், அதானே? ஆமா. ஆனா நண்பன்கிறதுக்கு பிலோஸ்னு சொல்றாங்க. ஒரு எஜமானன் தான் நண்பன் கிட்ட தான் இதயத்தையே பகிர்ந்துக்குவான், ரகசியங்களை சொல்வான். அததான் இயேசு இங்க செய்யறாரு. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு டூலோஸ், அதாவது பணியாளரா இருக்கிறது தான் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஆண்டவரை ஒரு முதலாளியா நினைச்சுக்கிட்டா நாம சண்டே சர்ச்சுக்கு போனோமா, காணிக்கை கொடுத்தோமா, ஒரு 2 ஜபத்தை கடமைக்கு சொன்னோமான்னு முடிச்சிடலாம். ஆனா நண்பன் உறவு அப்படி இல்லையே. நண்பனோட வழியை நாம உணரணுமே. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. நாம நிறைய நேரம் ஆண்டவரை ஒரு கண்டிப்பான முதலாளியா பார்த்து குற்ற உணர்ச்சியோட தான் ஜபங்களை கடமைக்காக செய்றோம். தப்பு செஞ்சா தண்டிச்சிருவாருங்கிற பயம். ஆனா ஆண்டவர் நம்ம நண்பனா கூப்பிட்டு ஒரு நெருக்கமான உறவை எதிர்பார்க்கிறாரு. அந்த நட்பு எங்கிருந்து தொடங்குதுங்கிறத அவர் அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இத பார்க்கும்போது எனக்கு ஸ்கூல்ல விளையாடின ஞாபகம் தான் வருது. கிரவுண்ட்ல நிக்கும்போது டீம் கேப்டன் நல்ல விளையாடுறவங்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. நாம யாருக்கும் வேண்டான்னு ஒதுக்கப்பட்டுருவோமோன்னு பயந்துட்டு நிப்போம். ஆமா, அந்த ஒரு பதற்றம் இருக்கும். அப்போ அந்த கேப்டன் நேரா நீ என் டீமுக்கு வான்னு கூப்பிடும்போது வர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க. உலகத்தோட கண்ணில் நாம தகுதியற்றவங்கன்னு நினைக்கும் போது ஆண்டவர் நம்ம தேடி தேர்ந்தெடுக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு ஒப்புமை இது. இன்னைக்கு நாம கொண்டாடுற புனித மத்தியா விழாவுக்கு ரொம்ப சரியா பொருந்தது. யூதாஸ்க்கு பதிலா மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒன்னும் தன்னை பெரிய ஆளுன்னு முன்னிறுத்தல. ஆண்டவர் அவரை தேடி தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? நிலைத்திருக்கும் கனி தரவே உங்களை ஏற்படுத்தினேன்னு ஆண்டவன் சொல்றாரு. கனி தருவதுனா என்ன? நிறைய பணம் சம்பாதிக்கிறதா? இல்லவே இல்ல. கனி தருவதுங்கிறது
பணமோ பதவியோ கிடையாது. அது அன்பின் செயல்கள். பொறுமை, இரக்கம், மன்னிக்கிற குணம், இதுதான் ஆவியின் கனிகள். இத நம்ம நேயர்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்? நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா இத கொஞ்சம் கவனிங்க. சில நேரம் நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ குடும்பத்திலயோ நான் எதுக்கு இங்க இருக்கேன்னு சோர்வடையலாம். எனக்கு இங்க தகுதியே இல்லைன்னு நினைக்கலாம். ஆமா, நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஆனா உறுதியா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த மக்கள் நடுவுல அன்பின் கனி தர ஆண்டவர் உங்களை தான் சிறப்பா தேர்ந்தெடுத்தங்க வச்சிருக்காரு. ரொம்ப ஆறுதலான வார்த்தைகள். ஆண்டவர் நம்ம தேர்ந்தெடுத்தாருங்கிற அந்த புரிதலே எல்லா சோர்வையும் மாத்தரும். கடைசியா இந்த வாசகம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ளுங்கள் என்ற ஒற்றை கட்டளையோட நிறைவடையுது. ஆமா, வாசகம் ஒரு அழகான வட்டமா எங்க தொடங்குச்சோ அங்கேயே முடியுது. ஆண்டவர்கிட்ட இருந்து வர்ற அன்பு நமக்குள்ள மத்தவங்களுக்கு பாயணும். அதுதான் கனி. ரொம்ப சிறப்பான ஒரு ஆழமான பார்வையா அந்த உரையாடல் அமைஞ்சது. அன்பான நேயர்களே, உங்களுக்கான ஒரு சிந்தனையை நான் இங்க வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாள் முழுவதும் இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில எந்தெந்த உறவுகளை நீங்க வெறும் ஒரு கடமையா இல்ல ஒரு பணியாளர் மாதிரி நடத்துறீங்க? இயேசு உங்களை உங்க எல்லா குறைகளோடும் ஒரு நண்பரா ஏத்துக்கிட்டது போல அந்த உறவுகளை நீங்க எப்படி உண்மையான நட்பா, தியாகம் நிறைந்த அன்பா மாத்த முடியும்? இத பத்தி யோசிங்க. கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். இதை கேட்கும்போது இன்னைக்கு நம்ம விசுவாச வாழ்வு எப்படி இருக்குன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. நம்ம ஆண்டவரோட எந்த மாதிரியான உறவுல இருக்கோம்? அது ஒரு பெரிய கேள்விதான். நாம யோசிக்கணும். பல நேரங்கள்ல நாம ஆண்டவர்கிட்ட ஒரு வியாபார ரீதியான உறவுல தானே இருக்கோம். ஆண்டவரே, நான் 9 வாரம் இந்த ஜெபத்தை செய்யறேன், பதிலுக்கு எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு கேக்குறோம். ஆமா, நான் காணிக்க போடுறேன், என் பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு ஒரு முதலாளி பணியாளர் மனநிலையிலே நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுதான் இன்றைய நவீன கிறிஸ்தவ வாழ்வின் மிகப்பெரிய சவால். இந்த மாதிரி வியாபார விசுவாசத்துல அகபே அன்புக்கு இடமில்லை. அங்க வெறும் கணக்கு வழக்குகள் மட்டும்தான் இருக்கு. ஆமா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படிங்கிற கணக்கல்ல. என் தந்தை என்னை அன்பு செய்தது போல நானும் உங்களை அன்பு செய்தேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்பதுதான் அவருடைய அழைப்பு. நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது நம்மையும் அறியாமல் நாம் கனி கொடுக்க படங்குவோம். அந்த கனி கொடுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கறத நாம திருப்பாடல்கள் 113ல வரக்கூடிய வார்த்தைகளோட இணைத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா பார்க்கலாம். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள், கீர்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக அப்படின்னு அந்த வாசகம் விரியுது. அதாவது சூரிய ஒளி எப்படி உலகம் முழுசும் பரவுதோ அதுபோல அவரோட பெயர் பரவணும்னு சொல்லுது. சரியா சொன்னீங்க. இத வெறுமனே ஒரு சடங்கான புகழ்ச்சியா நாம சுருக்கிடக் கூடாது. இதோட மூலமொழியான எபிரேயத்துல இது ஹலேல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓ, ஒரு நிமிஷம். ஹலேல் அப்படிங்கிற வார்த்தை தான் அல்லேலூயா என்பதன் வேர்ச்சொல் இல்லையா? ஆமா, அதுதான். ஹலேல் அப்படின்னா முழுமையான நிபந்தனையற்ற புகழ்ச்சி. இஸ்ரேல் மக்கள் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானதை நினைவு கூறும் பாஸ்கா விழாவின் போது இந்த ஹலேல் பாடல்களைத்தான் முழுமையா பாடுவாங்க. அப்போ இது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு சுதந்திர குரல். கண்டிப்பா. அடிமைத்தனத்தோட சங்கிலிகளை உடைத்தெறிந்த ஒரு சமூகத்தின் சுதந்திர குரல், ஒரு மாபெரும் சக்தியை அங்கீகரிக்கும் குரல். இங்கதான் எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. அதாவது அன்றைய மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டாங்க, பாடினாங்க, சரி. ஆனா இன்னைக்கு இந்த 2026ல உங்களை போல என்ன போல காலையில எழுந்து அவசரமா வேலைக்கு செல்றவங்க இருக்காங்க. நிறைய பொருளாதார நெருக்கடி இருக்கு. ஆமா, ஒரு நிச்சயமற்ற தன்மையில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம பல நேரங்கள்ல நம்ம தொழில்நுட்பங்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம், மனிதர்களை புகழ்கிறோம். ஆனா எக்காலத்திலும் மாறாத ஆண்டவரின் பெயரை போற்றுவது இந்த நவீன காலத்துல நம்ம மன அழுத்தத்தை, அதாவது நமது ஸ்ட்ரெஸ் எப்படி குறைக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுல என்ன உளவியல் மறைஞ்சிருக்குன்னு நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களை சுற்றி நடப்பதை பாருங்க. மனிதர்கள் எதை நம்பி வாழ்றாங்க? நிறைய பேர் சோசியல் மீடியா தான். ஆமா, சமூக வலைத்தளங்கள்ல கிடைக்கிற லைக்ஸ், இல்லனா அலுவலகத்துல கிடைக்கிற தற்காலிகமான பாராட்டு, வங்கி கணக்குல உள்ள பணம், இது எல்லாமே நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவை, நிலையற்ற விஷயங்கள். கரெக்ட். இந்த நிலையற்ற தன்மை தான் இன்றைய மனிதனின் மன அழுத்தத்திற்கு மிக முக்கிய காரணம். ஆனா வானங்களை விட உயர்ந்த மாட்சிமை கொண்ட ஆண்டவரை போற்றுகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது உங்க மனதோட கேமராவை நீங்க மாற்றீங்க. ஓ, அந்த ஃபோக்கஸ மாற்றம். ஆமா, உங்க பிரச்சனையின் அளவை பார்க்கறத நிறுத்திட்டு உங்க ஆண்டவரோட பிரம்மாண்டத்தை பார்க்க தொடங்குறீங்க. புகழ்ச்சி அப்படிங்கிறது வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு உளவியல் நங்கூரம்.
எல்லாமே மாறிட்டு இருக்கிற ஒரு உலகத்துல எக்காலத்திலும் மாறாத உறுதியான ஒரு அஸ்திவாரத்தின் மீது உங்க மனதை நிலைநிறுத்தும் செயல்தான் அது. அப்போ பிரச்சனைக்கு முன்னாடி நின்று புலம்புறத தவிர்த்துட்டு அந்த பிரச்சனையை விட பெரிய ஒரு சக்தி இருக்குன்னு உணர்வதுதான் புகழ்ச்சி. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த பிரம்மாண்டத்தை பத்தி பேசும்போது அடுத்தடுத்த வரிகள் ஒரு பெரிய முரண்பாட்டை உருவாக்குது. என்ன முரண்பாடுன்னு சொல்றீங்க? அதாவது நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார் அப்படின்னு வசனங்கள் 5-6 சொல்லுது. ஒரு பக்கம் ஆண்டவர் எல்லையற்றவர், வானளாவிய உயரத்துல வீற்றிருப்பவர்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே அவர் குனிந்து பார்க்கின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு ஆழமான முரண்பாடுதான். மனித அதிகாரத்தோட தன்மையையும் தெய்வீக அதிகாரத்தோட தன்மையையும் நம்ம குழப்பிக்கிறதுனாலதான் இந்த சந்தேகம் வருது. மனித அதிகாரம் அப்படிங்கிறது மிகவும் பலவீனமானது. ஆமா, அதனாலதான் அதிகாரத்துல இருக்கிறவங்க எப்பவுமே சாதாரண மக்களை விட்டு விலகியே இருப்பாங்க. கரெக்ட். தங்களை ஒரு மாயான கோட்டைக்குள்ள வச்சுக்குவாங்க. சாதாரண மக்களோட கண்ணீர் அவங்களுக்கு தெரியாது, அல்லது தெரிஞ்சாலும் அவங்க அதுக்காக இறங்கி வரமாட்டாங்க. அந்த மனித அளவுகோலை வச்சுதான் நம்ம ஆண்டவரையும் அளக்க பாக்குறோம். ஆண்டவரோட அதிகாரம் முற்றிலும் மாறுபட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை அவர் அன்பானவர் என்பது. உண்மையான முழுமையான அதிகாரம் அப்படிங்கிறது தன்னை தாழ்த்தி கொள்ள தயங்காதது. ஒரு தாய போலன்னு சொல்லலாமா? உரைக்கிற மாதிரி சொன்னீங்க. ஒரு தாய்க்கு பிரபஞ்சத்தோட மத்த எந்த விஷயங்களை விடவும் தன் குழந்தையோட முகத்துல இருக்கிற ஒரு சின்ன வாடல் எப்படி பெரியதா தெரிந்து அவள் குனிந்து அந்த குழந்தைய அரவணைப்பாளோ அதே போலதான் ஆண்டவரும். வாவ், ரொம்ப அழகான உதாரணம். அவரோட கண்கள் என்ன சொல்றது, ஒரு கூகுள் அர்த் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவரால் ஒட்டுமொத்த பூமி பந்தையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியும். அதே சமயம் நீங்க சிந்தும் ஒரு துளி கண்ணீரையும் மிக தெளிவா ஜூம் இன் செய்து பார்க்க முடியும். ஜூம் இன் செய்து பார்க்க முடியும். அந்த ஓமை ரொம்ப அருமை. அவர் தூரத்துல இருக்கிற ஒரு சர்வாதிகாரி அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் நமது கண்ணீரை குனிந்து பார்க்கும் ஒரு தந்தை. நாங்க அனாதைகள் இல்ல அப்படிங்கிற அந்த உணர்வே எப்பேற்பட்ட தனிமையில் இருக்கிறவனுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பா. சரி, அவர் குனிந்து பார்த்து என்ன செய்யறாரு? வெறுமனே பார்த்துட்டு செல்றாரா? இல்ல, அதற்கான பதிலத்தான் அடுத்த வரிகள் மிக தெளிவா பதிவு செய்து. ஆமா, ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் அப்படின்னு வருது. இதுல அந்த தூசி, குப்பை மேடு அப்படிங்கிற வார்த்தைகள் ரொம்ப உறுத்தலா இருக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல இது ரெண்டுமே தேவையில்லைன்னு ஒதுக்கப்படுற விஷயங்கள். தூசி அப்படிங்கிறது காலடியில மிதிப்பவது எந்த ஒரு மதிப்பும் இல்லாதது. அப்போ குப்பை மேடு அப்படிங்கிறது ஒரு காலத்துல பயன்பட்டு இப்போ இனிமேல் தேவையில்லைன்னு மனிதர்களால் தூக்கி எறியப்பட்டது. இது வெறும் பௌதிகமான இடத்தை குறிக்கல, இது ஒரு மனிதனின் மனநிலையையும் சமூக நிலையும் குறிக்குது. இன்னைக்கு பலருடைய நிலை இதுதான். ஒருவேளை நீங்க உங்க அலுவலகத்துல உயிரை கொடுத்து உழைத்திருக்கலாம். ஆனா பதவி உயர்வு வரும்போது உங்களை தூக்கி எறிந்திருப்பாங்க. குடும்பத்துக்காக ஆசைகளை எல்லாம் தியாகம் செஞ்சிருப்பீங்க. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை யாருக்கும் தேவையில்லாத ஒரு குப்பையா பார்த்திருப்பாங்க. உண்மைதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில சமூகம் வேண்டான்னு ஒதுக்கிய ஒரு மனிதனை ஆண்டவர் குனிந்து பார்க்கிறார். அவர் உங்களை சும்மா தட்டி கொடுத்துட்டு போறதில்ல, அவர் உங்களை தூக்கி நிறுத்துகிறார். எங்க அமரச் செய்கிறார் தெரியுமா? உயர்குடி மக்களிடையே. ஓ, அதாவது நமக்கு மறுக்கப்பட்ட அதே மதிப்பும் மரியாதையும் உள்ள இடத்துல ஆண்டவர் நம்மை அமரச் செய்கிறார். சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது அப்படியே இன்றைய திருநாளான புனித மத்தியாவின் வாழ்வோடு பொருந்தி போது பாருங்க. ஆமா, இது ஒரு ஆச்சரியமான கருத்து பிணைப்பு. மத்தியா ஒரு சாதாரணமான ஆள்தானே? ஆமா, மனிதர்களோட பார்வையில அந்த கூட்டத்துல அவர் ஒருவேளை தூசியாக கூட இருந்திருக்கலாம். யாருடைய கவனத்தையும் ஈர்க்காத ஒரு சாதாரண சீடர். ஆனா மனிதர்களின் கண்கள் தவறவிட்டதை ஆண்டவருடைய கண்கள் சரியா கவனித்தது. கண்டிப்பா. அந்த 120 பேர்ல எந்த ஒரு அரசியல் செல்வாக்கும் இல்லாத மத்தியாவை ஆண்டவர் குனிந்து பார்த்தார். அவரை தூக்கி நிறுத்தி திருச்சபையின் அஸ்திவாரமாக இருக்கும் திருத்தூதர்கள் மத்தியில அந்த 12 ஒருவராக, அதாவது அந்த உயர்குடி மக்கள் மத்தியில் அமரச் செய்தார். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். ஏன்னா இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்மள நாமே முன்னிலைப்படுத்திக்கலனா நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா மத்தியாவின் நிகழ்வு நமக்கு சொல்றது என்னன்னா, உங்க உழைப்பு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மனிதர்கள் உங்களை தவறவிட்டாலும் ஆண்டவரோட பார்வையில நீங்க ஒருபோதும் தப்ப முடியாது அப்படிங்கிறதுதான். மிகச் சரியான வார்த்தை. ஆண்டவனுடைய பார்வையில யாருமே பயனற்றவர்கள் இல்லை.
சமூகம் குப்பைன்னு தூக்கி எறிவத ஆண்டவர் தங்கம் போல புடமிட்டு உயர்த்துவார். இந்த திருப்பாடல்கள் 113 நமக்கு தரும் செய்தி ஒண்ணுதான். நீங்க எத்தகைய இருண்ட சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரை புகழ்வதையும் அவரது பெயரை போற்றுவதையும் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. ஏன்னா மனிதர்களின் பாராட்டு தற்காலிகமானது. ஆனா ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்தும் போது நம்மை எவராலும் மீண்டும் அந்த தூசியில தள்ள முடியாது. ரொம்ப ஆழமான மனதை தொடும் ஒரு விளக்கம் இது. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இவ்வளவு பிரம்மாண்டமானவராக இருந்தாலும் உங்களைப் போன்ற சாதாரண மனிதர்களை குனிந்து தூக்கி விடுகிறார் அப்படிங்கறதை இன்னைக்கு நாம ஆழமா பார்த்தோம். உங்க கண்ணீரை துடைக்க அவர் இறங்கி வராரு. ஆமா. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். ஆண்டவர் உங்களுக்காக குனிந்து வந்திருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு அருகில் உங்க வீட்லயோ அலுவலகத்திலேயோ அல்லது நீங்க தினமும் கடந்து செல்லும் வீதியிலேயோ யாராவது ஒருவர் எந்த நம்பிக்கையும் இல்லாம தூசியில அல்லது கஷ்டத்துல விழுந்து கிடக்கலாம். கண்டிப்பா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தூக்கிவிட ஆண்டவரின் கைகளாக நீங்க எப்படி செயல்பட போறீங்க? உங்க ஈகோவை ஓரங்கட்டி விட்டு நீங்களும் அவங்கள குனிந்து பார்த்து தூக்கிவிட தயாரா இருக்கீங்களா? இதை இன்னைக்கு முழுவதும் சற்று சிந்தித்து பாருங்க. யூதாஸ் எப்படிப்பட்டவன்? ஆண்டவர் நேராக தேர்ந்தெடுத்த ஒரு திருத்தூதர். அவனிடம் ஒரு மிகப்பெரிய பதவியும் அந்தஸ்தும் இருந்தது. ஆமாம். அவன் ஆண்டவரோடு நடந்தான். ஆனால் அவனது இதயம் பணியாளர் அல்லது வியாபாரி மனநிலையிலேயே இருந்தது. அவனால் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருக்க முடியவில்லை. பணத்தின் மீதும் அதிகாரத்தின் மீதும் ஆசை வைத்து அவன் அந்த உயர்குடி நிலையிலிருந்து குப்பை மேட்டிற்கு விழுந்து போனான். ஆமா, ஆனா மத்தியாவின் நிலைமை அப்படியே நேர்மாறானது இல்லையா? சரியா சொன்னீங்க. மத்தியா பல வருடங்களாக எந்த பதவியும் இல்லாமல் வெளிச்சத்திற்கு வராமல் வெறுமனே இயேசுவை பின்பற்றி வந்தார். அவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு நண்பராக அந்த அகவே அன்பில் நிலைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்ற சமுதாயத்தை பாருங்க. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கட்டும், அரசியலாகட்டும், ஏன் சில நேரங்கள்ல நம்ம குடும்பங்கள்ல கூட அப்படிதான் நடக்குது. உண்மைதான். அது ரொம்ப வருத்தமான விஷயம். பதவிக்காகவும் அந்தஸ்துக்காகவும் ஒருத்தர் கீழே தள்ளிட்டு மேல வர துடிக்கிறாங்க. அடுத்தவனை மிதிச்சு மேல ஏறதான் வெற்றி. நெட்வொர்க்கிங் பண்ணாதான் முன்னுக்கு வர முடியும்னு உலகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆனா ஆண்டவரின் பார்வையும் அவருடைய வழிமுறையும் முற்றிலும் வேற இருக்கு. ஆம், இது நீங்கள் சோர்வடையாமல் இருப்பதற்கான ஒரு நேரடி அழைப்பு. உங்கள் அலுவலகத்திலோ குடும்பத்திலோ அல்லது நீங்கள் திருச்சபையில் செய்யும் சிறு சேவையிலோ உங்களை யாரும் கவனிக்கவில்லை, உங்கள் உழைப்புக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை என்று நீங்கள் வருந்திக் கொண்டிருக்கலாம். நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்றாங்க. மனிதர்கள் உங்களை கடந்து போகலாம். ஆனால் நீங்கள் மத்தியாவைப் போல பொறுமையோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருந்தால் சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உயர்த்துவார். கண்டிப்பா. இந்த திருவிவிலிய வாசகங்கள் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு தருகின்றன. ரொம்ப உண்மையான நிம்மதி தரக்கூடிய வார்த்தைகள். நாம அமைதியா காத்திருக்கணும், அவர் அன்பில் நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும். சரி, நம்ம இந்த ஆழமான உரையாடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, இன்னைக்கு நாம நிறைய ஆழமான கருத்துக்களை பேசியிருக்கோம். இத சுருக்கமா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? சுருக்கமாக சொல்லப் போனால், நாம் தற்செயலாக ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒருவராக இங்கு வரவில்லை. மாறாக ஆண்டவரால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெயர் சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா, அந்த எக்லேகோமாய். கரெக்ட். இரண்டாவதாக, நாம் வெறுமனை கட்டளைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள் அல்ல. மாறாக இறைவனின் இருதயத்தை அறிந்த அவருடைய தியாக அன்பை பெற்ற நண்பர்கள். இறுதியாக, மனிதர்கள் கைவிட்டாலும் நாம் தாழ்மையோடு உண்மையாயிருக்கும்போது ஆண்டவரே நம்மை தூசியிலிருந்து தூக்கி தகுந்த நேரத்தில் உயர்த்துவார். மிகச்சிறப்பான தொகுப்பு. இப்போ அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஒரு ஆழமான கேள்வியை, ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. உங்கள் அன்றாட விசுவாச வாழ்வு எப்படி இருக்கு? நீங்க இன்னும் நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போயிட்டேன், என் கடமை முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? நான் இந்த ஜெபத்தை செஞ்சா ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பார் அப்படின்னு கணக்கு பார்க்கிற ஒரு பணியாளராகவே உங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அல்லது அவருடைய தியாக அன்பில் முழுமையாக நிலைத்திருந்து உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி நிலைத்திருக்கும் கனி தருகிற அவருடைய நெருங்கிய நண்பராக மாறப் போறீங்களா? இது ரொம்ப கூர்மையான கேள்வி. ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. விசுவாசம் என்பது வெறும் கடமையோ சட்டதிட்டங்களோ அல்ல. அது ஒரு ஆழமான உறவு. ஆமா, ஆண்டவர் உங்களை தன் நண்பராக ஏற்க தயாராக இருக்கிறார். நீங்கள் தயாரா? கண்டிப்பா. இத பத்தி சிந்தித்து பாருங்க. இப்போ ஒரு சின்ன ஜெபத்தோட நம்ம நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஆழமான பகுப்பாய்வுக்காக உமக்கு நன்றி. எல்லையற்றவராகிய நீர் எங்களின் சிறுமைகளை குனிந்து பார்க்கும் உமது எல்லையற்ற அன்பை நாங்கள் இன்று ஆழமாக உணர்ந்தோம். ஆமென்.
இன்றது எங்களை சுற்றியுள்ள தூசியில் கிடக்கும் மனிதர்களை பார்க்கவும் அவர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்புமின்றி உதவிக்கரம் நீட்டவும் எங்களுக்கு உமது தூய ஆவியானவரின் வல்லமையை தாரும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிலையற்ற மனிதர்களை நம்புவதை விட உமது திருப்பெயரை மட்டுமே நாங்கள் போற்றவும் புகழவும் எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் வெறும் கட்டளைகளை பின்பற்றி பயத்தோடு வாழும் பணியாளர்களாக இல்லாமல் உம்முடைய நெருக்கமான நண்பர்களாக வாழ அருள்தாரும். நாங்கள் வாழும் இடங்களில் சவாலான மனிதர்களுக்கு மத்தியில் உண்மையான அன்பின் கனிகளை தரும் கருவிகளாக எங்களை மாற்றுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பார்வையாளர்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளையும் துரோகங்களையும் கண்டு சோர்ந்து போகாமல் உம்முடைய உயர்ந்த திட்டத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை பெற அருள் புரியும். அங்கீகாரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உமக்கு உகந்த உண்மையான சாட்சிகளாக அவர்கள் வாழ உம்முடைய தூய ஆவியின் பலத்தை தாரும். இந்த வாசகம் எங்கள் வாழ்வில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆமேன். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். ஆண்டவரின் அகபே அன்பு உங்களை வழிநடத்துவதாக. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், அன்னை மரியே வாழ்க. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். கீழத்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்து அவரது மாட்சி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூச
மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். 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 நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.